அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு கலையமுதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ விசிகா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கு. இப்ப திராவிட கட்சிகளிடையே உங்களோட மதிப்பு கூடி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்களை கட்சி எப்படி இப்ப பாக்குறாங்க, மக்கள் எப்படி பாக்குறாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பெற்றிருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது, வரலாற்றுக்குரியது. மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கடந்த 35 ஆண்டு கால கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் இடஒதுக்கீடை பெறுவதற்கு அவர் பட்ட இன்னல்களையும் அவர் பட்ட வேதனைகளையும் என்னால் நன்கு உணர முடிகிறது. ஆக ஒரு போராட்ட களத்திலே நிற்கக்கூடிய வீரனுக்கு போராடுவதில்தான் வெற்றி என்பதை தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஒரு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் என்பது ஒரு பெரும் பாறைக்கும் ஒரு நீரோடைக்கும் உண்டான ஒரு போராட்டம். அந்த பெரும் பாறையோடு போட்டியிட்டு இறுதியில் நீரோடை வெற்றி பெறுகிறது. அந்த நீரோடையாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி அமைந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைக்குரிய வெற்றி, அனைத்து தரப்பு மக்களுக்குமான வெற்றி. இந்த தேர்தலில் எங்களுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதற்கு இங்கே ஜனநாயக கூட்டணியாக அமைந்த மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைந்த கூட்டணி தலைவர்களும் ஒரு காரணம். அதற்கு மேலாக எத்தனையோ தியாகங்கள் விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் பல உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள், ரத்தம் சிந்திருக்கிறார்கள், இந்த மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார்கள், பல பேர் வாழ்வையே இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வெற்றி மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உழைப்பால் கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். அனைத்து தரப்பு மக்களும் அதை வரவேற்கிறார்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கும் இனி வரும் காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூகம் சார்ந்த இயக்கம் அல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்குமான கட்சி என்பதை இந்த தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த தருணத்திலே இதை பின்பற்றி இனிவரும் காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கூடுதலான தொகுதிகளை பெறுவார்கள், கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவோம். எங்களின் அரசியல் பயணம் எளிய மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்ல எத்தனை தொகுதியில விசிகா போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கடந்த காலங்களில் 10 தொகுதிகளில் நிற்பதற்கு கூட வேட்பாளர்களை நாங்கள் தேர்வு செய்ய கடினமாக இருக்கும். இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் 50 தொகுதிகளில் நின்றாலும் செலவு செய்வதற்கும் தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதற்கும் தகுதியான வேட்பாளர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள். இப்போ இந்த தேர்தலில் நீங்க அதிக எண்ணிக்கையில சீட்டு கேட்டு பெறுவீங்களா, இல்ல திமுக கொடுக்குற சீட்டையே மட்டும் வாங்கிட்டு அமைதியா வந்துருவீங்களா? அப்படிலாம் கிடையாது. எங்கள் தலைவர் ஒரு தேர்தலில் நல்ல ஒரு முடிவை மேற்கொள்வார். இப்ப என்னன்னா, ஒரு கட்சியில கூட்டணி வச்சு நம்ம அந்த கட்சியில ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை பெற்று நம்ம வெற்றி பெற்று இருக்கிறோம், அங்கீகாரம் பெற்று இருக்கிறோம். அது என்பதை நாம ஏற்றுக்கொள்கிறோம். அதே சூழலில் அதே நிலைக்குத்தான் நாம் தள்ளப்படுவோம் என்பது ஏற்புடையதல்ல, அதை ஏற்க முடியாது. அப்ப கட்டாயம் இந்த அதிக தலைவர் அவர்கள் எதிர்வரும் 2026 கூடுதலான சட்டமன்ற தொகுதிகளை கேட்டு பெறுவார், வலிமையோடு கேட்டு பெறுவார், உறுதியாக பெறுவார். அப்பொழுது பெறக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுவார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. சப்போஸ் திமுக நீங்க கேட்கிற சீட்டை தரலன்னா கூட்டணி விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேற கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு? இப்ப நம்ம என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் பார்வையில் இரு பெரும் திராவிட கட்சிகளும் ஒன்றுதான். விடுதலை சிறுத்தைகள்
தேர்தல் அரசியலில் எத்தகைய வன்முறைகளை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனை வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், எத்தனை தேர்தல் வியூகங்களை வழி அமைத்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியிலுமே வெற்றி பெறவில்லை. இப்பொழுது தருமபுரியில் கூட இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எங்கள் தோல்விக்கு திருமாவளவன் தான் காரணம் என்கிறார்கள். இல்ல திருமாவளவன் அப்படி ஏதாவது பண்ணாங்களா? அப்படி வெற்றி இல்ல, தடுத்தது திருமாவளவன். அதாவது எங்கள் தோல்விக்கு திருமாவளவன் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அந்த தலைவர் அவர்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். உங்கள் தோல்விக்கு உங்களின் மனநிலை தான் காரணம், உங்களின் மக்களின் அணுகுமுறை தான் காரணம், உங்களின் கொள்கையில் தான் காரணம். நீங்கள் சரியான பாதையில் செல்லவில்லை. தேர்தல் அரசியலுக்காக, தன்னுடைய சுய அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதையெல்லாம் மறந்து அந்த பகுதியிலே மக்கள் நீங்கள் அடிப்பீர்கள், உதைப்பீர்கள், வெட்டுவீர்கள், கொலை செய்வீர்கள், அதை மறந்துவிட்டு உங்களுக்கு வாக்களிப்பார்களா? ஒரு மக்கள் வாக்கு பெற வேண்டும் என்றால் அவர்களோடு நல்லிணக்கம் வேண்டும், அவர்களோடு நல்லுறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களின் தேவையை அறிந்து நீங்கள் போராட வேண்டும். தேர்தல் பாதையில் அரசியல் பாதை என்று வந்துவிட்டால் நாம் பொதுமைய நீரோட்டமாகத்தான் இருக்க வேண்டும், பொதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு சாதி சார்ந்து நம்ம செயல்படக்கூடாது. இது அவங்களுடைய தேர்தல் அணுகுமுறை தான் காரணம் என்பது அவங்க தோல்விக்கு காரணங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்றேன். அதே போல இப்ப திராவிட கட்சிகள், இருபெரு கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், விழி இரண்டு என்றாலும் பார்வை ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன். விழி இரண்டு என்றாலும் பார்வை ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன். எப்படி என்றால், அவர்களின் பார்வையில் விடுதலை சிறுத்தைகள் ஒரே நிலைப்பாட்டில் தான் நினைத்து பார்ப்பார்கள். ஆனால் இனி ஒரு காலங்களில் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தல் அரசியலை மிக பெரிய அளவிலே அதை முன்னெடுப்பார், கூடுதலான இடங்களை கேட்டு பெறுவார், விடுதலை சிறுத்தைகளுக்கான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நடைமுறைக்கு கொண்டு வருவார் என நம்புகிறோம். ஓகே, நன்றி தோழர். உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்து வைக்க மகிழ்ச்சி.